இடம் வலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இவர் ஒரு நடிகர் மற்றும் வழக்கறிஞரும் கூட. இப்போ திரைத்துறையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியோட டெத்ல எந்த அளவெல்லாம் மிஸ்யூஸ் ஆக்கப்பட்டிருக்கு, அது சம்பந்தப்பட்டதான பேச்சுக்கள். இல்ல ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு டிவோர்ஸ் பண்றது அவங்க பர்சனல் இஷ்யூஸ், அதுல எவ்வளோ வந்துட்டு பத்திரிகை துறை அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு மூக்கு நுழைக்குது, பைரசி, இத பத்தி எல்லாம் வந்துட்டு அவர் விளக்கமா சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் சமீப காலமா இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இல்லைனாக்கா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற யாராவது வந்துட்டு அவங்களோட இறப்புல இந்த ஊடகத்தினர் வந்துட்டு தலையீடுகள் அதிகரிச்சுட்டு வரத பார்க்க முடியுது. இப்போ அதுலயும் வந்துட்டு சில ஊடகங்கள்ல என்ன பண்றாங்க, அந்த நிகழ்வுகளை வந்துட்டு லைவ் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு கொண்டு போறாங்க. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்துட்டு தொந்தரவுகள் செய்வதையும் அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்காம எந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. திரைத்துறையை சேர்ந்த ஒருத்தரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? திரைத்துறைன்னு சொல்றதை விட நான் மனித உரிமை அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது மனிதன் பிறக்கும் போதுல இருந்து உரிமை இருக்கு, சாகுற வரைக்கும் உரிமை இருக்கு, செத்த பிறகும் உரிமை இருக்கு. அவர் இறந்த பிறகு கூட அவரை ரொம்ப டிக்னிட்டியோட கண்ணியத்தோட தான் அவர் உடலை எடுத்து செல்லணும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இறந்த பிறகு கூட அவங்கள கண்ணியமாக அவங்கள எடுத்து அவங்கள நல்லபடியா அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வரணும், அவங்களோட கடைசி காரியங்கள் செய்யணும் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, மிக 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 பிரபலமானவர்கள் அப்படின்னு வரும்போது, முந்தியெல்லாம் ஏதோ ஒரு ஒரு 2, 3 சேனல் இருந்தாங்க. இப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவரு முதல்வராக இறந்து போகும்போது, அவருக்கு அப்போ ஒரே ஒரு தூர்தர்ஷன், பொதிகைன்னு ஒரே ஒரு சேனல் தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்து போகும்போது, தூர்தர்ஷன், அதை தாண்டி சன் தொலைக்காட்சி அப்படின்ற அவங்க வந்தாங்க. அப்பவும் ஒன்றும் நிறைய சேனல் இல்ல. ஒரு 2, 3 சேனல் தான் இருந்திருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி அப்படின்னு ஒரு 3 சேனல் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஒரு கட்டுக்குள்ள இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இன்க்ரீஸ் ஆக இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லார் கையிலயும் ஒரு கேமரா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சேனல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார். எல்லாத்தையும் ஒரு கேமரா, ஒரு சேனல். அதுக்கு ஒரு பெரிய நிறுவனம் எல்லாம் தேவையில்ல. ஒரு 10க்கு 10 இருந்தா போறோம். ஒரு எடிட்டிங்க்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போறோம். ஒரு ஸ்டாண்ட் இருந்தா போறோம். ஒரு மொபைல் இருந்தா போறோம். அதை வச்சு எடுத்துடலாம். அதனால என்னன்னா, எல்லாரும் தங்க சேனலுக்கு கவர் பண்ணணும். நம்ம இதை போடலாம். பரபரப்பா இருக்கும். பிரபலமானவர்கள் இறந்து போனா எல்லாரும் போய் அதை பத்தி போய் அதை கவர் பண்றதோட இல்லாம இஷ்டத்துக்கு பேச வர ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப தவறான விஷயம். இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்க, இவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. நீங்க ஏங்க நினைக்கணும்? நான் என்ன சொல்றேன், யாருமே எதையுமே நினைக்க வேணாம். இறந்து போனவங்க வீட்டுல அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் எடுத்துக்கணும். நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. வெளியாட்கள்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அது ஒரு அசாதாரணமான மரணமா இருந்ததுன்னா போலீஸ் இருக்காங்க, போலீஸ் பார்த்துப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு தற்கொலை அப்படின்னாலே, ஒரு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே உடனே அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும். மற்றபடி கொலை செய்யப்பட்டாங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால சட்டம் அதுக்குள்ள இருக்கட்டும். தனி மனிதர்கள் போவே கூடாது. நான் இப்போ நிறைய திரைத்துறையில இருக்கிறதுனாலையும் பல பிரபலங்கள் இறந்து போகும்போதும் நான் அவங்கள போய் பார்த்திருக்கேன். ஏன்னா என்னோட பேசி பழகினவங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால, உதாரணமா மிக பிரபலமான பின்னணி பாடகி, அப்போது பத்மபூஷன் பட்டம் வழங்கப்பட்டிருந்த திருமதி வாணி ஜெயராம் அவர்கள் இறந்து போன போது நான் போனேன். அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படிங்க. அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ இப்ப நான் வீட்டுல ஒரு கட்டுக்கோப்போட உள்ள எல்லாம் யாரையும் ரொம்ப அலோவ் பண்ணாம மீடியாவெல்லாம், அந்த பிளாட்டு கீழே மீடியாக்கள் எல்லாம் எல்லாரும் கேமரா வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. மேல பிளாட்ல ஒரே ஒரு கேமரா தான் இருந்தது. வரவங்க இப்போ சிஎம் எல்லாம் வந்தாரு அப்படிங்கிறதுனால சீஃப் மினிஸ்டர் கவர் பண்றதுக்கு அவங்க கவர் பண்ண அது மாதிரி வந்தாங்க போனாங்க. மற்றபடி அதிகமா இல்ல. அது ஓகே. அது கூட ஓகே. இப்போ ஒரு
ஒரு இப்ப இறந்தவர்கள் வீட்டு உள்ளேயே அந்த உள்ளேயே வந்து சுத்தி நின்னுடுறாங்க. ஏகப்பட்ட கேமரா வச்சுட்டு நிக்கிறாங்க. அங்கேயே வந்து பிரபலங்கள் வரும்போது அவர்கள போட்டோ எடுக்குறாங்க, செல்ஃபி எடுக்குறாங்க. அ இந்த மாரிலாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச். கண்டிப்பா இதெல்லாம் சார். அதனால தான் வந்து இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்தபோது, அவருடைய மகள் இறந்தபோது, இது மாரி ஒரு அறிக்கை வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து விட்டாங்க. இந்த மாரி ம். வந்து இனிமேலு யாரு இறந்தாலும் திரையுலக சேர்ந்தவங்க மீடியாக்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அவங்கலாம் வேண்டாம். அவங்க விரும்பினாலே ஒழிய யாரும் வரக்கூடாது. அதனால வந்து யாரும் கூப்பிடல அவங்கள போயிட்டு. அதனால நீ ஓகே. யாரும் வர வேண்டாம். அவங்களுடைய பிரைவசியா அவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. வராங்க, போறாங்கன்னா யாரும் இது பண்ணாதீங்க அப்படின்னு. ஒருத்தங்க வந்து ஒரு தெருக்கோடியில நிக்கிறாங்க. உள்ள இப்படி போம்போது, "சார் போம்போது 2 பைட் குடுத்துட்டு போங்க அவர பத்தி" அப்படின்னு சொன்னான்னா ஓகே. ஓகே. இப்போ ஒரு தெருக்கோடியில ஒருத்தர் இருக்காரு. நீங்க வந்து அவங்க தெருவுல என்டர் பண்றாங்க. அப்படி இறங்கி நடந்து போறாங்க. அப்படி நடந்து போற சமயத்துல நீங்க சார் வெளில வரும்போது நீங்க பைட் குடுங்க அப்படின்னு சொன்னோம்னா பரவால்ல. அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அது ம், கூட ம். நீங்க பண்ணிக்கோங்க. அது கூட ஒண்ணும் சொல்ல முடியாது. மீடியா பேசுறாங்க அப்படின்னாக்க. ஓகே. தாறுமாறா பேசுறீங்க அது தவறு. தாறுமாறா வந்து நீங்களா கற்பனை இது பண்ணிக்காதீங்க. அவரு ஏன் இறந்து போனாரு? அப்படி அதெல்லாம் வேணாம். அவர் ஒருத்தர் போயிருக்காரு. அவர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நல்ல மனிதர் அவரு. அ என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தாரு. நல்ல பேசுவாரு. நல்ல சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. எப்படி போனாருன்னு தெரியல. ஆச்சரியமா தான் இருக்கு. அ கடவுள் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய துணை புரியட்டும்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாரி ஓகே. ஒரு மினிமம் பேசிட்டு அந்த மாரி வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். அவர பத்தி நல்ல நினைவுகள் இருந்தா, அந்த நினைவுகள பகிரலாம். அவருடைய படங்கள போடலாம். அவருடைய பாடல்கள போடலாம். அதோட நிறுத்திக்கணும். இப்போ கண்டிப்பா சார். 2 விஷயம் என்ன நடக்குதுன்னா, வீட்டு உள் வரைக்கும் வந்துடுறாங்க. அந்த வீட்டு காம்பவுண்ட் வரைக்கும் உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. ஹால்ல கூட அந்த பாடி வச்சிருக்கிற ஹால சுத்தி கூட வந்துடுறாங்க. ம். அந்த மாரி இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த உயிர் போனவங்க வீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் சில மணி நேரங்கள் தான் அந்த உடலே அங்க இருக்க போது. ஆ. அவங்களுக்கே வந்து முதல் நாள் இரவு இறந்து போயிருப்பாங்க. ஏதாவது இதெல்லாம் பண்ணி, அவங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பண்ணி, அவங்க வீட்டுக்கு வரத்துக்கே காலையில வரும். காலையில ஒரு 12 மணிக்கு, 1 மணிக்கு எடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 5, 6 மணி நேரம் தான் இருக்கும். அவங்க வீட்ல அவங்க கண்டிப்பா சார். மனைவி, அவங்க தாய், அவங்க தந்தை இந்த மாரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. இவங்கலாம் இப்ப அவங்களுக்கே கடைசியில பார்க்கணும் அப்படின்னு ஆர்வத்திலேருந்து வெளியூர்லேருந்து, வெளிநாட்டுலேருந்துலாம் பறந்து வரவங்க இருக்காங்க. சோ அவங்க கடைசியா அவரோட முகத்த பார்க்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அதனால அவங்களோட பிரைவசிய அவங்களுக்கு விடணும். அது கண்டிப்பா. மட்டும் இல்லாம, ஒருத்தர் வந்து அழும்போது அவங்கள ரொம்ப க்ளோஸ் அப்ல ஃபோட்டோ எடுக்கிறது, அல்லது வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சகிக்க முடியாத உச்சம் அதெல்லாம். அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. அதெல்லாம் தப்பு ரொம்ப. பிரைவசி வந்து இ- இது டயானான்ற இளவரசி வந்து அவரோட விஷயத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள தொரத்தி பத்திரிகையாளர்களாலேயே அவங்க போனாங்கன்ற அளவுக்கு வந்தது. அவ்வளவு மோசமா அவங்களால பிரைவசியே தன்னை பாதுகாத்துக்க முடியல அவங்களால. அந்த புரியல. ம். பிரைவசின்றது இல்லாம போச்சு அவங்களுக்கு. இப்படி ம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து அழகா இருந்துட்டாலே ஆபத்து அப்படின்ற மாரி, இல்ல பிரபலமா இருந்துட்டாலே ஆபத்து அப்படின்ற மாரி ஒரு இது இருக்கு. சோ அதனால இந்த கண்டிப்பா. விஷயத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து இப்போ திரைத்துறையில வந்து திரைப்பட புரொடியூசர்ஸ் கவுன்சில்லேருந்து சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் அவரு தயாரிப்பாளர். அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அவங்களுக்கு பிரைவசி குடுங்க. இனிமேல் இந்த மாரி எல்லாம் ஓடி வராதீங்க. தயவுசெய்து அவங்களுக்கு பிரைவசி விட்டுடுங்க. இனிமேல் வந்து இந்த தொலைக்காட்சிகளோ அல்லது அந்த யூடியூப் சேனல்ஸோ யாருமே பத்திரிகையாளர்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு. இது வந்து நல்ல முடிவு. விஜய் ஆண்டனி மகள் விஷயத்திலேயே சொன்னாங்க. ஆனா, ஏன் அத இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. என்னுடைய அது கருத்து என்னன்னா ஒரு வீட்ல இறந்து போன உடனே அந்த வீட்ல இருக்கிற ஆண்கள் அவங்களோட பேசி, அந்த கதவு எல்லாத்தையும் அந்த கீட்டு எல்லாத்தையும் அடைச்சிடணும். அந்த தெருவுல கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து யாருமே பத்திரிகையாளர்கள் வராத மாரி இவங்க திரைத்துறையில ஸ்ட்ரிக்ட்டா ஒண்ணு பண்ணணும் ஏதாவது. பண்ணிட்டு கண்டிப்பா. கண்டிப்பா அத போட்டுட்டு, இந்த இடத்துக்கு மேல வராதீங்க. அந்த இடத்துல நின்னுக்கோங்க நீங்க. அந்த ம். பேரிகேடுக்கு வெளிய நில்லுங்க. அங்கேருந்து நீங்க வேணா ஏதாவது கேள்வி கேட்டுக்கோங்க. அது கூட பதில் சொன்னா கேளுங்க. நெறைய பேரு பதில் சொல்ல விரும்ப மாட்டாங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. போயிடுவாங்க.
எதுவும் இப்ப பேச விரும்பல அப்படின்றாங்க. அதனால அவங்கவங்கள அவங்கவங்க போக்குல விடுங்க. ஒரு நாள் முடிஞ்ச பிறகு நீங்க யாரையா போய் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கேட்டுக்கோங்க. இல்லன்னா இப்ப Skypeல நீங்க பண்ற மாரி Skypeல கேளுங்க, ஆடியோல கேளுங்க, ஏதாவது கேளுங்க. அவங்கள போய் தொந்தரவு பண்ணி அவங்க புடிச்சு இழுக்கக்கூடாது அவங்கள. அது மாரி பண்ணக்கூடாது. இறந்தவங்க வீட்ல அவங்க அந்த சோகத்த அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு அந்த வலி அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா. வயதானவர் சமீபத்தில மனோஜ் அவர்கள் அ இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்து போன போதும், இப்போ சமீபத்தில ஏன்னா நீங்க இப்ப கேட்கிறீங்க கரெக்ட்டா அதான் நடந்தது இப்போ. ரொம்ப ம். எக்கச்சக்கமான ஆட்கள்லாம் வந்தாங்க. ரொம்ப பேசினாங்க. அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. உள்ள போறதுக்கு வரத்துக்கு முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஓ! தவிர்க்கப்படணும். ஏன்னா, அவரே வயதானவர் பாரதிராஜா அவர்களே. அவர் மனைவி அவங்கலாம் அவங்களே வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வலிய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாரி தான் நடக்கணுமே தவிர, இந்த மாரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ம். கண்டிப்பா சார். அதனால கண்டிப்பா. என்னுடைய ஒப்பீனியன் இத ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அ இண்டஸ்ட்ரியில இத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். புரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், பிலிம் சேம்பர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து, அதுக்கு ஒரு ஒரு இறந்து போனாங்க அப்டின்னா, ஒரு 10, 15 பேர காவல் மாரி கூட அங்க வைக்கலாம் ஒரு 4, 5 மணி நேரத்துக்கு. ஏன்னா ம். தனிப்பட்ட முறையில போலீஸ்ல போய் எல்லாத்தையும் போலீஸ் காவல் குடுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சில பேருக்கு போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. இப்போ போலீஸ் வராத இடத்துல அவங்களே பிரைவேட் காவல் வச்சுக்க வேண்டியது தான். அவங்களே பவுன்சர்ஸ் அந்த மாரி வச்சு பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போனவங்க ரொம்ப நல்ல நிலையில கூட இருக்க மாட்டாங்க. ஏழ்மையில இருப்பாங்க. ஆனா பிரபலமானவங்களா இருப்பாங்க. நான் வேற சில உதாரணங்கள்லாம் சொல்றேன். அந்த மாரி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னா, அவங்களால தன்னை புரொடெக்ட் கூட பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பணம் கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ ம். அவங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி தான் பாதுகாப்பு குடுக்கணும். பிலிம் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வசதி இல்லாம இருக்காங்க. அப்படின்ற போது பாதுகாப்பு குடுத்து, அந்த நேரத்துல அந்த உடல் அமைதியாக அங்கேருந்து போகிறபடி செய்யணும் அது. இதான் என்னுடைய கருத்து. ம். கண்டிப்பா சார். இப்ப நம்ம மனோஜ் பத்தி பேசுறப்போ வந்து, பாரதி ராஜா அவர்கள் வயதானவரு. ஒரு 80 வயசுக்கு மேல ஆகுது அவருக்கு. அவர ஃபோக்கஸ் பண்ணி அவர சேர்ல தூக்கிட்டு போறது, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி, ஒரு மகன இழந்த தந்தையோட அந்த ஒரு மன வேதனை கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளோட மனசாட்சி எல்லாம் அழுந்தி போயிடுச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ரொம்ப கொடுமையா இருந்தது. அதுதான் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொன்னேன். அதாவது அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நகர்வுகள், அவங்க இப்படி திரும்புறது, அப்படி அழறது, அப்படி கைய பிடிச்சுக்கிறது, இப்படி எல்லாத்தையும் போய் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்க எங்க தான் போவாங்க? ஒரு பிரைவசி வேண்டாமா அந்த நேரத்துல? அதனால அத செய்யவே கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இன்ஃபாக்ட் சில சமயம் ரொம்ப கூட்டமா இருந்தா நான் போறதையே கூட தவிர்த்துருவேன். ஏன்னாக்கா, அவங்க பாவம் அவங்களே எக்கச்சக்கமான கூட்டம் சொல்லாம வராங்க, எல்லாரும் வராங்க, இதெல்லாம் பண்றாங்க. இப்போ ம். அஜித் அவர்கள் வீட்ல கூட அவருடைய தந்தை இறந்தபோது அவர் ஒரு ஆ. அறிக்கையே விட்டாரு. யாரும் தயவு செய்து வர வேண்டாம். நிம்மதியா எங்களோட தனிமைய எங்களுக்கு குடுங்க. என் தந்தைய நாங்க அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த தனிமைய குடுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையே விட்டாரு அவரு. அங்க ஓகே. ரொம்ப பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தப்பட்டு, அ அந்த கேட் உள்ள போற போனோனே என்னன்னே தெரியாது. கேட்டுக்கு வெளியில இருந்து தான் பார்த்தாங்க. ம். அதுக்கப்புறம் அவங்க போய் பண்ணிக்கிட்டாங்க. அது மாரி பண்ணாங்க. ஏன்னா, ஒரு பிரைவசின்றது தேவை அந்த நேரத்துல. அவரு சார். அப்படி த அவரு தைரியமா அந்த நேரத்துல கூட ஒரு அறிக்கை ஒண்ணு குடுத்தாரு அவரு. ம். ம். இந்த மாரி பண்ணாதீங்க, தயவுசெய்து வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத எல்லாருமே பின்பற்றணுன்றது என்னுடைய மக்களுக்கு ஒரு கோரிக்கையா சொல்லலாம். கோரிக்கை தான். இது எல்லாத்தையும் ஒரு கோரிக்கையா பத்திரிகையாளர்கள் எல்லார்கிட்டயும் நீங்க எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்க முன்னுக்கு வரதுக்கு உங்களுடைய ப்ரமோஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா இது இறப்புன்றதுனால நாங்க தயவு செய்து நீங்க இத புரிஞ்சுகிட்டு, எங்களோட தனிமைய எங்களுக்கு குடுக்கணும். ஆ இதுக்கு மேல நீங்க எல்லா காரியம்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன வேணா கேள்வி கேளுங்க. ஆனா இப்போ வேண்டாம். தயவு செய்து எங்கள விட்டுடுங்க அப்படின்னு கேட்கணும். பத்திரிகையாளர்கள் இத புரிஞ்சுப்பாங்க. இந்த YouTube அவங்க எல்லாருமே இத புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இத சொல்லணும் இத. ம். கண்டிப்பா சார். ஏன்னா நியூஸ் ஃபர்ஸ்ட் குடுக்கணுன்றதுனால வந்துட்டு என்ன வித்தியாசமா அடுத்த சேனல் குடுக்காதத நாம குடுக்கணும்னு, என்ன பண்றோம்னு ஒரு எத்திக்ஸ் இல்லாம சில யூடியூபர்ஸ் பண்ணிடுறாங்க. இத தவிர்த்து இப்ப இறப்பு வீட்ல என்ன நடந்ததுன்றத பத்தி பேசுறோம். இறந்தவர்களை பற்றியெல்லாம் நெறைய பேசுறாங்க தெரியுங்களா?
அது என்ன சொல்றது நமக்கு ஒரு வியூஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு இறந்த மனிதரை பற்றி அவரோட மருத்துவ சம்பந்தப்பட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் வெளியிடுறது. அவர் ஒரு டைரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றது. இப்ப மனோஜ் அவர்களுக்கே சொல்றது வந்துட்டு அவரோட இறப்புக்கு காரணமே அவர் தந்தை தான் அப்படின்னுட்டுன்னு கூச்சம் இல்லாம சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அன்வான்டட் திங்ஸ்ன்றது தான் நான் சொல்றேன். நிச்சயமா அன்வான்டட் தான். இதெல்லாம் தேவையே இல்ல. ஆனா, ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். "உலை வாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாதும்பாங்க." இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யாரும் சட்டையே பண்ணக்கூடாது. இவங்களெல்லாம் வந்து சட்டையே பண்ணக்கூடாது. இவங்களுக்கு நெறைய வியூஸ் வரதுனால தான் இவங்க என்ன பண்றாங்க, நெறைய லைக்ஸு, வியூஸு, கமெண்ட்ஸு இதெல்லாம் வரதுனால, அத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வருமானம் வேற வருது. இப்போ ஆமா. Instagram மாரி ஒரு Instagram இந்த மாரி சேனல்ஸே ஒரு முடிவு எடுக்கலாம். என்னன்னாக்க, இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க வந்து நீங்க எவ்வளவு வியூஸ் வந்தாலும் நாங்க பணம் குடுக்க மாட்டோம். நீங்க அத கட் பண்ணுங்க. ஓகே. ம், ம், நீங்க அது பணம் ம், குடுக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா நாங்க ம். வந்து இப்ப நாங்க சில மனித உரிமைகள பாதுகாக்கணும்னு நெனைக்கிறோம். அந்த ம். பாதுகாக்கிறதுனால நாங்க வந்து இந்த வியூஸ் பேசிஸ்ல இந்த பணம்லாம் இந்த விஷயத்துக்கு குடுக்க முடியாது. அந்த விஷயத்துக்கு குடுக்க முடியாது. அது மாரி பெண்களை தவறாக சித்தரிக்கும் இதுல வந்து ஏதாவது சொன்னாங்கன்னாக்க, அவங்கள பத்தி பேசினாங்களோ, அல்லது அவங்கள அவங்கள அந்த மாரி காமிச்சாலோ, அந்த மாரி வியூஸ் அந்த மாரி இதெல்லாம் நெறைய வந்ததுன்னா, அவங்களுக்கு பணம் கிடையாது. சட்ட ஓகே. ரீதியாக நாங்க பணம் குடுக்க மாட்டோம். இப்படின்னு ம். எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. அதெல்லாம் குறையும். ஏன்னா, பெண்கள வந்து தரக்குறைவா பேசுறது, அப்புறம் வந்து பெண்கள தரக்குறைவாக மிகவும் ஆபாசமாக சித்தரிப்பது, காட்டுவது, அ ம். நிறைய இது இன்னும் சொல்லிட்டே போலாம். அந்த மாரி இதுல வந்து கண்டிப்பா, சட்டத்துக்கு உட்பட்டு செய்றவங்களுக்கு மட்டும் தான் அமௌண்ட்ன்றத அவங்க சொல்லிடணுங்க. இத அறிவிக்கணும் அவங்க. சட்டத்துக்கு கண்டிப்பா. உட்பட்டு யார் செய்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்க குடுப்போம். இல்லன்னா அதுக்கு மேல இருக்கிறவங்கலாம் பரபரப்புக்காக, வியூஸுக்காக நீங்க போட்டீங்கன்னா, அது காசு கிடையாதுன்றத சொல்லணும். ஏன்னா, இப்போ Netflixஓ, Primeஓ அல்லது Hotstarஓ அந்த மாரி அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, ஓடிடிலலாம் அ இந்த பெண்கள மிக மிக மோசமா சித்தரிக்கிற மாரி, இல்ல மதத்த சித்தரிக்கிற மாரி, ஒரு ஜாதிய அந்த மாரிலாம் இருந்தா அவங்களே பார்த்துட்டு, இந்த மாரி இருக்கக்கூடாது. நாங்க இந்த படத்த வாங்க மாட்டோம். இல்ல இதுக்கு வந்து நாங்க ஃபண்ட் பண்ண மாட்டோம். இல்ல இத நாங்க போட மாட்டோம். இந்த சீன கட் பண்ணுங்க. அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம், ம். ஓகே, அவங்களே ஓகே. கேட்கறாங்க. அப்புறம் பெண்கள மோசமா இது பண்றீங்க. அது வேண்டாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்க இப்போ. ஓகே. ம், அதே ம். மாரி வந்து இந்த சேனல்ஸுக்கும் அ ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது அப்சல்யூட் ஃப்ரீடம் இருக்கக்கூடாது. இந்த கண்டிப்பா. YouTubeஓ அல்லது மத்தவங்களுக்கெல்லாம் வந்து யாருக்குமே வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கவே கூடாது. அது நிச்சயமா ஃப்ரீடம் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட கூடிய ஃப்ரீடம் தான் இருக்கணும். இப்ப ஆர்டிகிள் 19 என்ன சொல்லியிருக்கு? அரசியல் சாசனத்துல ஆர்டிகிள் 19ல ம். பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் இருக்கு. ஆனா, அந்த பேச்சுரிமை, எழுத்துரிமைக்கு கூட ஒரு குக்கி போட்டிருக்காங்க. இதுக்கு மேல பேசக்கூடாது. இந்த மாரிலாம் பேசக்கூடாது. ம். அதாவது அ மதம், ஜாதி இதெல்லாம் பத்தி விமர்சனம் செய்வது, பொது வெளியில விமர்சனம் செய்வது, மக்கள் இப்போ ஏராளமான மக்களின் மனதை புண்படுத்துவது, இந்த மாரிலாம் செய்யக்கூடாதுன்றது அதிலேயே இருக்கு. அரசியல் சாசனத்திலேயே இருக்கு. அதனால வந்து அரசியல் சாசனத்திலேயே ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. கொக்கி போட்டிருக்காங்க. அதே மாரி தான் இதுலயும். இன்னும் ம். கொஞ்சம் ரொம்ப டீப்பா போய் மினிஸ்ட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இத இன்னும் ம். கொஞ்சம் அ தீவிரமாக எடுத்து இத வந்து செய்யணும்ன்றது ஆசை. நானே கண்டிப்பா திரு எல். முருகன் அவர்களை சந்திச்சு இது ஒரு கோரிக்கையா குடுப்பேன் நான் கண்டிப்பா. ம். கண்டிப்பா சார். நீங்க கோரிக்கையா குடுக்குறேன்னு சொல்றதுனால இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இப்ப சமீபத்துல வந்துட்டு இந்த திரைப்பட நடிகைகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கொச்சைப்படுத்தி ஒரு YouTubeல வந்துட்டு பேசியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு நடிகை ரோஹிணி அவர்களும் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. பட் ஆனா அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. பட் அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. தயவு செய்து அவர் எல்முருகன பார்த்தீங்கன்னா, இந்த ரோஹிணி அவர்களின் கம்ப்ளைண்ட்ட பத்தியும் தயவு செய்து பேசணும்னு கேட்டுக்கிறேன் சார் நானு. இத ஒரு கண்டிப்பா. கோரிக்கையா வச்சுக்கிறேன். ஏன்னா, நடிகைகள் பெண்கள் தான் சார். நான் பெண்கள் சார்பா நான் பேசிட்டு இருக்கேன் நானு. ஓ எந்த அளவுக்கு ஒரு நடிகைய கொச்சைப்படுத்துற நடிகைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அப்படின்ற வார்த்தைய போட்டே தான் தம்ப்நெயிலே வச்சிருக்காரு அவரு. சோ, அ இவ்ளோ ஆபாசமாக வந்துட்டு ஒரு நடிகைய கொச்சைப்படுத்த முடியும். ஒரு மனிதனால கொச்சைப்படுத்திட்டு இந்த நாட்டுல வந்துட்டு ரொம்ப சுதந்திரமாக உலாத்த முடியும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு.
அது கொஞ்சம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் எனக்கு சார். தெரிஞ்சு வந்து இந்த யூடியூபே வந்து பேன் பண்ணலாம் அவங்களெல்லாம். அதாவது சட்டமே அதுதான் கேக்குறேன். சட்டம் இருந்தா மட்டும்தான் நான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கே ம். சட்டம் தெரியும், அரசியல் சாசனம் தெரிஞ்சுதான் அவங்க பிசினஸ் பண்றாங்க. இப்ப ஆமா. யூடியூப்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்படி ம். காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்றாங்க? நீங்க ஒரு பாடலை எடுத்து போட்டீங்கன்னா இது காப்பிரைட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆமா. ஃபேஸ்புக்ல இருந்து கட் பண்ணிடுறாங்க அத. கட் பண்ணிடுறாங்க. ம். பண்றாங்க இல்லையா? அப்போ அது பண்ண தெரியுது இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி கண்டிப்பா. நீங்க பெண்களை பத்தி தவறா பேசினாலோ, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதினாலோ, நாங்க பண்ண மாட்டோம். நாங்க வந்து கண்டிப்பா அதை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க சொல்லணும் அவங்க. இதெல்லாம் அவங்களோட சட்டத்துக்குள்ளேயே அவங்க கொண்டு வரணும். அவங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும். அது என்னன்னா, இப்போ கோடிக்கணக்கான மக்கள் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியல. ஒரு ப்ராப்பர் நம்பர் இல்ல Facebookக்கு. அவங்களுக்கு கிரீவன்ஸ் செல்லுன்னு ஒண்ணு ப்ராப்பரா இல்ல. இந்த ம். மாதிரி Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், YouTube ஆகட்டும், எல்லாருமே அவங்க மேனேஜ்மென்ட்டுக்கு பண்ணணும். அட்லீஸ்ட் அவங்க போலீஸ் இதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கணும். போலீஸ்ல போய் சொன்ன உடனே அவங்க அதை நிறுத்துற மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்கணும். அது வந்தாதான் சரியா இருக்கும். நான் வந்து சைபர் இதுல எல்லாம் கமிட்டில எல்லாம் இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம் நாங்க. இந்த மாதிரி ஓகே. விஷயம் பேசியிருக்கோம் நாங்க. தொடர்ந்து நான் நிச்சயமா இதை பத்தி பேசுவேன். இந்த கண்டிப்பா. ஆமா இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்வளவு லிமிட்ல இருக்கணும், எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் போய் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அவனாலேயோ அல்லது அவளாலேயோ போராட முடியாது. அந்த முடியல போராடுற சார். சக்தி எல்லாருக்கும் இருக்காது. ம். அதனால வந்து இல்ல. இப்போ எங்களை மாதிரி ஓரளவுக்கு லாயர்ஸ் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, மீடியா, கவர்மெண்ட் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணும். கண்டிப்பா அதை செய்யணும் அத. நன்றி சார். இந்த ஒரு கோரிக்கையை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஒரு பெண்கள் சார்பாக நீங்க இதுல கண்டிப்பா. சினிமா துறையில இருக்கிறதுனால நடிகைகள் சார்பாக இத கொஞ்சம் கொண்டு போகணும்ன்றதுதான் சார். நிச்சயமாக. சோ இதே போல வந்துட்டு இந்த திரை பிரபலங்களின் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அத பத்தி எல்லாம் இந்த ஊடகங்கள் விவாதிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு பாக்குறதுக்கே. அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன தெரியும்னுட்டுன்னா, அத வச்சு ஒரு விவாத பொருள் ஆக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ சமீபத்துல இந்த திரை பிரபலங்கள்ல விவாகரத்து வாங்குறாங்க. அது அப்படி ஒரு விஷயம் நடந்தா போதும், அது ஒரு தலைப்புச் செய்தியாவே மாறிடுது சார். அது தொடர்பான விவாதங்கள். அந்த அந்த முடிவுக்கான அது என்ன இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு வரணும்னா என்ன? இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ம். கட்டுப்பாடு இல்லாத ஊடகம் அவ்வளவுதான். அதாவது இந்த ஃப்ரீ பிரஸ் அப்படிங்கிறது வந்து பிரஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இப்போ மத்தவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சன் டிவில கூட ஏதோ ஒரு தடவை ஏதோ ஒரு தவறான ஒரு இது வந்துருச்சுன்னோனே, உடனே வந்து அவங்க மறுநாளே அத நீக்கிட்டாங்க அவங்க. ஏதோ ஒரு இது வந்துட்டு மறுநாளே நீக்கினாங்க அவங்க. ஏன்னா ம். அவங்கலாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு ஆர்கனைசேஷன். ஒரு பெரிய கண்டிப்பா. இன்ஸ்டிடியூஷன். ஒரு விஜய் டிவியோ அல்லது சன் டிவியோ அல்லது பெரிய 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 சேனல்ஸ்லாம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே லீகல் டீம் வச்சிருக்காங்க. ஒரு ம். எல்லை போகும்போது அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேல அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது. அந்த கட்டுப்பாடுகள் வந்து யூடியூப் சேனல்ஸ் கிடையாது. கிடையாது. அந்த அதுதான் மாதிரி சார். வந்து ஒரு கட்டுப்பாடுகள் வந்து அவங்களுக்கு இல்லாததுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன வேணா பேசலாம், என்ன வேணா எழுதலாம் அப்படின்றது அவங்க பண்றாங்க. நீங்க எங்கேயாவது வந்து ஒரு நல்ல டிவி சேனல்ல அ இந்த மாரி வந்து நடிகைகளோட அந்தரங்கங்கள பத்தி பட்டவர்த்தனமா பேசுறது, அவங்க பேர சொல்லி தவறான இத சொல்லி பேசுறதுன்னு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அங்க சேனல்ஸ்ல வராது. இதெல்லாம் சேனல்ஸ். யூடியூப்ல தான் வரும். ஓகே. யூடியூப்ல கண்டிப்பா. தனிப்பட்ட முறையில உள்ள நபர்கள் தான் இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம். இதுக்கு காரணம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரம். போலீஸ் ஆக்ஷன் வந்து இன்னும் கடுமையாக தேவைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நீங்க போடக்கூடாதுங்க. நீங்க இப்படி போட்டீங்கன்னா, உங்க யூடியூப நாங்க தடுத்து நிறுத்துவோம் நாங்க. அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லணும் அவங்கள. அவங்கள சொல்லுங்க. தூக்கி வைக்கணும். அவங்கள இது பண்ணணும் அவங்கள. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் வந்தாதான் ஏன் எந்த சட்டத்துல பண்ண முடியும்னு நெறைய சட்டம் இருக்குங்க. நம்ம கிட்ட இல்லாத சட்டங்களே கிடையாது. ஓகே. விமென்ஸ் மாடஸ்டி அப்படின்னு சொல்றோம். பெண்களுடைய மாடஸ்டிய பத்தி நீங்க அதுக்கு தவறா நீங்க ஏதாவது பண்ணாலே வந்து அதுக்கு நீங்க உள்ள தூக்கி போடலாம் அவங்கள. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சட்டத்தை இன்னும் சரியா பயன்படுத்த மாட்டேன்றீங்க? போலீஸுக்கு நெறைய அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை இந்த மாரி விஷயத்துல எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மிக மிக தவறாக பேசினாக்க நிச்சயமா அ பெண்கள பத்தி, நடிகைகள பத்திலாம் பேசினானாக்க கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் குடுக்காட்டாலும் அந்த சம்பந்தப்பட்டவரே போய் சொன்னாலும் பேசலாம்.
இல்ல நடிகர் சங்கத்துல இருந்து இல்ல வேற யாராவது வந்தாலும் அவங்களும் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ நடிகர் கண் சங்கத்திலயும் ஒரு கமிட்டி அதெல்லாம் ஒரு அமைச்சிருக்காங்க. அந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமா நெறைய பண்ணணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பா சார். இப்ப ம். அடுத்தது நம்ம விஜய் அவர்களின் அரசியல் இத பத்தி பார்க்கலாம் சார். இப்ப நடிகர் விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போற படம். அதுவும் சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படமும் 2026 பொங்கல் அன்னைக்கு வெளியிடப்பட இருப்பதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப பராசக்தி திரைப்படத்தை நம்ம ரெட் ஜெயின் நிறுவனமும், ஜனநாயகன் திரைப்படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விவகாரம் வந்துட்டு அரசியலாக்கப்படுவதையும் பார்க்க முடியுது அப்படின்றதுதான் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா இந்த படத்தை ரிலீஸ் செய்ய ஆளும் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூட வந்துட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. திரைத்துறையில இது நார்மல் தானா? இந்த படங்களுக்கு இடையேயான ஒரு கிளாஷை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் வார்ன்னு தான் சொல்லணும். இந்த மாரி பொருளாதார வார் அப்படின்ற மாரி தான் இதெல்லாம் வந்து அ அதாவது அதாவது இப்ப நம்ம இந்தியா ஃபுல்லாவும் வந்து அரசியல் கட்சிகள் தங்களுக்கு வேண்டியத தாங்க சாதிச்சுக்கிறது. தாங்க ஆட்சியில இருக்கும்போது சாதிச்சுக்கிறது. ம், அப்படின்னு நடக்கிறது வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்குது. எல்லா ஊர்லயும் நடக்குது. எல்லா இதுலயும் நடக்குது இந்த மாரி. இப்போ ம், இந்த தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், மத்த ஊர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்ன தமிழ்நாட்டுல இருக்கு அப்டின்னா, தமிழ்நாட்டுல எப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சினிமா சம்மந்தப்பட்டதா தான் இருக்காங்க. கடந்த ஒரு 50, 60 வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா. ம். இப்போ ஓகே. திமுக ஆட்சிக்கு வந்தபோதே நீங்க பார்த்தீங்கன்னாக்க, திமுக வந்து பேரறிஞர் அண்ணாவும், கலைஞர் கருணாநிதி அவர்களும் சமூக நீதி கருத்துக்கள சொல்லி சினிமாக்கள்ல ஆ இப்போ அதாவது புராண படங்கள், இதிகாச படங்கள் இப்படி இருந்த சினிமாவ திசை மாற்றி அவர்கள் சமூக நீதி அப்படிங்கிறது இயல்பு தமிழ்ல பேசுறது, அப்படிங்கிற ம், மாரி ஒரு சினிமாவ கொண்டு வந்து அ ப நெறைய நெறைய விஷயங்கள நல்ல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே. ஓரிரவு, வேலைக்காரி, பராசக்தி, அ ம், மனோரா இந்த மாரி ஏகப்பட்ட படங்கள் திரும்பி பாருங்க நெறைய படங்களுக்கு கலைஞர் வசனம் எழுதினார் இந்த காலத்துல. ம். அப்படி ம். எழுதி பாப்புலர் ஆயி அ அவங்க அந்த பாப்புலாரிட்டிய யூஸ் பண்ணி அத கட்சிக்கும் யூஸ் பண்ணி அப்படிதான் திமுக ஆட்சிய பிடிச்சும் வந்தாங்க அவங்க. ம்ஹ்ம். ஓகே, ஏன்னா சினிமா ஓகே. வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த சமயத்துல. சினிமாவ தொடர்ந்து எடுத்துக்கிட்டும் இருந்தாங்க. அவங்க மேகலா பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு சொந்த கம்பெனி வச்சிருந்தாங்க. அதுல நெறைய ம். படங்கள் எம்ஜிஆர் அவர்கள வச்சு எடுத்தாங்க. சிவாஜிய வச்சு எடுத்தாங்க. நெறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ம். ஓகே சார். தொடர்ந்து அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில இருந்தவர் தான். அவரு திராவிட முன்னேற்றக் கழகத்த சேர்ந்தவர் தான். அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளிய வந்து சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு, அவரும் சினிமா ஹீரோவா இருந்தவர் தான். அவரும் வந்தாரு. அவரும் சினிமா தொடர்பு உள்ளவரு. அதுக்கப்புறம் வந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் சினிமா சினிமா சம்பந்தம். துறையில சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். இப்படி ம். சினிமா கனெக்ஷன், சினிமா இது இல்லாம இப்போ தமிழ்நாடே இல்லன்ற மாரி தான் இல்ல. இருக்கு. ஓகே. ஓகே. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சினிமா தொடர்பு இல்லாத ஒரு சிஎம்மே இல்ல இப்ப சமீபத்துல. ம். ஆமா. உண்மைதான் சார். 1997லேருந்து இன்னி வரைக்கும் வந்து, சினிமா உலகுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து வந்து பண்ணதா இல்லவே இல்ல. அதனால இப்ப விஜயும் வராரு அப்டின்னா, அதோட தொடர்ச்சி தான் இது அப்டிதான் நெனைக்க வேண்டியிருக்கு. ஓகே. அது ஒண்ணும் ஒரு ஓகே. பெரிய இதுவா தெரியல. அது விஜயும் ஒரு தொடர்ச்சி தான். ஏன்னா, அவங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அ ஒரு ஒரு தேர்தல்ல வந்து உங்களுக்கு 1,00,00,000 வாக்குகள் கிடைச்சதுன்னா, அது பெரிய விஷயம். ம். 1,00,00,000 வாக்குகள் கிடைக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள்னு சொல்லலாம் அது. 20, 25% வாக்குகள் ஆயிடுது. ஒரு ம். 20% உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அது மிகப்பெரிய விஷயம். அதனால இப்போ சீமான் அவர்கள் அவரும் வந்து திரைத்துறையிலேருந்து வந்தவர் தான். ம். ம். சீமான் அவர்களும் திரைத்துறையில வந்தவர் தான். அவரும் தனியா கட்சி ஆரம்பிச்சு, தனியா போட்டியிட்டு இன்னைக்கு ஒரு 8% வாக்குகள் அடையிற அளவுக்கு வந்துட்டாரு. அவரும் உயர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா சார். விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு. அவரும் கணிசமா வாக்குகள் பெற்று, வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தாரு. ம். ஸோ ம். ம். நம்மளுக்கு சரித்திரம் சொல்றது என்ன அப்டின்னா, நம்மளோட வரலாறு வந்து இதுதான். எல்லாம் தி தி இப்ப கடந்த 50, 50, 55 வருஷமா வந்து திரைத்துறையினர் தான் ஆதிக்கமா இருக்காங்க. இப்போ ஆளும் கட்சியிலயும் அவங்க தான் ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி அந்த மாரி இருக்காங்க. ஓகே. ஆனா, இன்னைக்கு முதல்ல அதிமுகவ பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு சினிமா ஆட்கள் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ம்.
இப்போ எடப்பாடி அவர்கள் தலைவராக இருக்காரு. அங்க வந்து ம், அவரு ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து வரல அவரு. ம், அவர் ம். கட்சியில ஆரம்பத்துல இருந்தே ஒர்க் பண்ணி அந்த மாரி வந்தவரு. அவர் கட்சியை சார்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா, பெருசா சினிமா துறையை சேர்ந்தவங்க ரொம்ப அங்க கிடையாது அங்க. கிடையாது. எல்லாருமே அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்து கட்சியில ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒர்க் பண்ணி அப்படி வந்தவங்க தான். இப்ப முதல் முறையா வந்து சினிமா துறையோட சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கும், சினிமா துறையே சம்பந்தப்படாத ஒரு கட்சிக்கும் போட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ. ஓகே, ஓகே சார். ஓகே. அதுதான் அப்படிதான் உண்மையிலேயே பார்க்கிறேன். அப்படிதான் இருக்கு. புதுசா இருக்குது. ஏன்னா, இப்ப பாஜகவ எடுத்துக்கிட்டேன்னா, காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 2 கட்சியுமே தேசிய கட்சிகள். அவங்கள விட்டுடலாம். அது தனி. அவங்க தேசிய அளவுல இருக்காங்க அவங்க. தேசிய ஓகே. அளவுல ஆட்சிக்கு வராங்க. இவங்க வராங்க, இல்லன்னா அவங்க வருவாங்க. மாறி மாறி வருவாங்க. அவங்களுக்கு சினிமாவோட நேரடி தொடர்பு கிடையாது. ஆனா, சினிமா துறையை சேர்ந்தவங்க அவங்களோட கட்சி உறுப்பினர்களா இருக்கலாம். ஒரு ஹேமமாலினியோ அல்லது வினோத் கண்ணாவோ, அவங்க கட்சியில ராஜேஷ் கண்ணாவோ அல்லது வேற யாரோ அந்த மாரிலாம் இருக்கலாம். ஆனா வந்து நேரடியான தொடர்பு கிடையாது அவங்க. ஆனா இந்த லோக்கல் நம்ப திராவிட கட்சிகள பொறுத்தவரைக்கும் இது இருக்கு. அதனால இப்போ அடுத்து வரக்கூடியது வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சமீபத்துல ஒரு சர்வே கூட போட்டிருந்தாங்க. முதல்வராக வர யார் விரும்புறாங்க அப்படின்னோனே 27% திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதல்வரா வரத தான் விரும்புறாங்க. ம். அடுத்தது வந்து அவருக்கு அடுத்த இடத்துல சுமார் 18% பெற்று விஜய் அவர்கள் 2வது இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது ம். என்ன சர்வே யார் பண்ணாங்க? அதோட ஆத்தென்டிசிட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் பத்தி நான் விரிவா பேச விரும்பல. ஆனா வந்தது, பரவலாக ஷேர் பண்ணப்பட்டது. நானும் பார்த்தேன் அத. யாரோ பண்ணியிருக்காங்க இந்த மாரி. யாரோ சி ஓட்டரோ யாரோ அப்படின்னு நெனைக்கிறேன். யாரோ ஒரு சி ஓட்டர் சர்வே அப்படின்னு யாரோ பண்ணியிருக்காங்க. சோ அந்த மாரி ஓகே. இன்னும் சர்வேஸ் நெறைய நடக்கும். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவுன்னா இப்பதான் பிகினிங். இப்பதான் மார்ச் மாசம். ஆ, ஆ. நீங்க டிசம்பர் மாசம் அப்படி சூடு பிடிச்சு பெருசா ஆகும். அப்படி ஆகும்போது அவங்க கட்சியில அதுக்குள்ள 9 மாசத்துக்குள்ள நெறைய விஷயங்கள பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு முதல் மாநாடு நடத்தினார் திண்டிவனத்துல. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழுவ கூட்டி இங்கே ஒரு மாநாடு இப்ப நடத்தினாரு சில நாட்கள் முன்னாடி. ம். அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நியமிச்சு ஒரு மாநாடு நடத்தினாரு. இதெல்லாம் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க கட்சியில வேலை ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காங்க அவங்க. அதுவும் ஓகே. ஓப்பனா சொல்லிட்டாங்க. எல்லா தொகுதியிலயும் நாங்க போட்டியிட போறோம். ம். 234 தொகுதியிலும் நாங்க ஆட்கள நிறுத்துவோம் அப்படின்றாங்க. ஓகே. மக்களுக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு கட்சி ஆட்சியில இருந்தாங்கன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆன்டி ம். இன்கம்பன்சி சொல்லுவாங்க. அதாவது அவங்க அவங்க 5 வருஷத்துல வந்து அதிருப்தி இருக்கு. அதனால ம். வந்து நிச்சயமா மக்கள் வேறு கட்சிகள் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஓகே. திமுக இருந்தாலும் அதிமுகவுக்கு வரும். அதிமுக இருந்தாலும் திமுகவுக்கு இருக்கும். மாறி மாறி இருக்கும் அது. அது ம். எப்போதுமே இருக்கும் அது. இப்போ இந்த சூழல்ல இப்போ பல முனை தேர்தல் மாரி இருக்கு இது. பல முனை போட்டி இது. இப்போ ம். ம். பாஜக ஒரு பக்கம், காங்கிரஸ், திமுக இவங்கெல்லாம் ஒரு பக்கம். ஓகே. பாஜகவோட நிலைப்பாடு என்ன எக்ஸாக்ட்டா அவங்களும் அதிமுகவும் சேருவாங்களா என்னன்னு தெரியாது. சரி. விஜய பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு கூட்டணி இருக்கிற மாரி தெரியல. அவர் தனியா தான் போயிட்டு இருக்காரு அவரு. ம். சீமான் எப்பவுமே நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன். நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பல முனை போட்டி இருக்கிறதுனால வாக்குகள் பெரிய அளவு சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிதறும். ம். சிதற சோ அதுல விஜய் வந்து அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல அவருக்கு எவ்வளவு வாக்குகள் வரும்? இளைஞர்கள் இன்னைக்கு புதுசா ஓட்டு போட போறவங்க, 18 வயசுக்கு மேல ஆனவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாருமே விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. ம். ஆமா, ஆமா. 18 28 வயசு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் விஜய் படங்கள பார்க்கிறவங்க விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. எவ்வளவு பேர் அதுல ஓட்டு போட போறாங்க? எவ்வளவு பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த தேர்தல் தான் அதுக்கு டெஸ்ட் தேர்தல். அதுல தான் தெரியும் நமக்கு. ம். சமீப காலமா இந்த வெளியாகிற பெரும்பாலான திரைப்படங்கள்ல வந்துட்டு தயாரிப்பது, விநியோகிப்பது இந்த மாரி பணிகள் எல்லாம் வந்துட்டு ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திரையுலகத்தை மொத்தமா ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு தான் வந்துட்டு எல்லாரும் மேடையில பேசுறாங்க. குறிப்பா விஜய் வந்துட்டு பேசுறத பார்க்க முடியுது. ஒரு 6 மாசம் முன்னாடி எங்களுக்கு வாக்குறுதிலாம் குடுக்கப்பட்டது. எல்லா சங்கங்களும் சேர்ந்து வச்சு பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அந்த சங்கங்கள மீட்டிங்க்காக கூப்பிட்டு நாங்க இத பத்தி கேட்டபோது, இல்ல, இல்ல அவரு வந்து இப்போ வேற ஒரு படம் இட்லி கடைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு. ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய புரொடக்ஷன்ல நடிக்கிறாரு. அதனால நீங்க எதுவும் பண்ண முடியாது. மேலிடத்து உத்தரவு.
அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னதாக அவங்க அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க. ஓகே. அப்போ மேலிடத்து உத்தரவுனா என்ன? இதுதானா? இந்த சினிமா பைரசி அப்படின்றது வந்துட்டு இந்த தொடர்ந்த திரைத்துறையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துட்டு வருது, ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத பார்க்க முடியுது. இந்த பைரசிய ஒழிக்க முடியுமா? நேத்தி வந்து சல்மான் கானோட சிக்கந்தர் படம் வெளியாயிருக்கு. ஆனா அந்த படம் வந்த உடனே வந்து ஹெச்டி பிரிண்ட் வந்தாச்சு. தமிழ்நாட்டுல தென்னகத்துல சவுத் இந்தியால மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரல. எப்பெல்லாம் அவங்க ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றாங்க.